ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய நாளுக்குரிய வாழ்த்துக்களும் ஆசிகளும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே எங்களுடைய சிந்தனைக்காக தரப்படுகின்ற நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தியின் 17ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனங்கள் வரை. நம்ம ஆண்டவர் இயேசு சொல்வதாவது: இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை, ஆனால் அவர்கள் மனுக்குலம் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகின்றேன். தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உமது பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள்ளவரும் அழிவுற விடவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகின்றேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் போதே இதை சொல்கின்றேன். உமது வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை, தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகின்றேன். நான் உலகை சார்ந்தவனாய் இராதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணம் ஆக்கியறலும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகின்றேன். அவர்கள் உண்மையினால் உமக்குரியவராகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணம் ஆக்குகின்றேன். இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நாளிலே தீயோனிடமிருந்து எங்களை காத்தருள எங்களுக்காக நம்ம ஆண்டவர் இயேசு மன்றாடுகின்றார். இன்றைய நற்செய்தி ஒரு செபமாக எங்களுக்கு தரப்படுகிறது. ஏறக்குறைய 17ஆம் அதிகாரம், யோவான் நற்செய்தியினுடைய 17ஆம் அதிகாரத்திலே நிறைய விடயங்களுக்காக இயேசு இறை வேண்டல் செய்கின்ற அந்த ஒரு பின்னணி அல்லது அந்த ஒரு மன உணர்வு எங்களுக்கு நிறைவாக தரப்படுகின்றது. ஆகவே இந்த 17ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு முக்கிய பகுதியாக இந்த 11ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனங்கள் வரை உள்ள பகுதி எங்களுக்கு இன்றைய நாளிலே சிந்தனைக்காக தரப்படுகின்றது. நாங்கள் கடந்த 2 வாரங்களாக நாங்கள் முதலாவது புதனிலே, கடந்த வாரத்திற்கு முன்னைய புதன்கிழமையிலே எங்களை பாதுகாப்பதற்காக செய்ய வேண்டிய பிரயத்தனங்களை சிந்தித்தோம். கடந்த வாரத்திலே நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் சாத்தானங்களை சோதிக்கக்கூடும் அல்லது அச்சுறுத்தல்களுக்கு, சவால்களுக்கு நாங்கள் உட்படக்கூடும். எனவே நாங்கள் விழிப்பாக விவேகத்தோடு இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய நாளிலே இயேசு வடிவாக சொல்லுகின்றார், நாங்கள் எங்களை அச்சுறுத்தக்கூடிய அல்லது எங்களுக்கு சவாலாக வரக்கூடிய அந்த சாத்தானின் சோதனைகளின் பொழுது நாங்கள் விழிப்பாக இருந்தாலும் விவேகத்தோடு நடந்தாலும் தீயோன் எங்களை கவ்வி கொள்ளுவான் அல்லது பற்றி கொள்ளுவான்.
பலர்த்த கங்கணம் கட்டி பலத்த பிரியத்தனம் எடுத்து எங்களை தமக்குரியவர்களாக சாத்தானின் பக்கத்துக்குரியவர்களாக கபளீகரம் செய்ய அல்லது தமக்குரியவர்களாக எங்களை மாற்றம் பெறச் செய்ய அவன் பிரயாசை எடுப்பான் என்கின்றதை உள்ளூர உணர்ந்த இயேசு வடிவாக எங்களை நாங்கள் இந்த உலகம் பொல்லாதது, ஆகவே இந்த பொல்லாத உலகத்திற்குரியவர்கள் அல்ல, வடிவாக இயேசு சொல்லுவார் என்ற நற்செய்தியிலே இந்த உலகத்தை நான் யார் இயேசு சாராதது போல அவர்களையும் உலகத்தில் இருந்து அவர்களையும் உலகத்துக்கு ஒவ்வாதவர்களாக்க விரும்புகின்றேன். ஆனால் அதற்காக நான் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று கேட்கவில்லை. இறை தந்தையிட்ட சொல்லுவார், அவர்களை உலகத்திலிருந்து இந்த பொல்லாத்தன நிறைந்த உலகத்திலிருந்து அவர்களை எடுத்து விடும் என்று நான் கேட்கவில்லை. ஆனால் அவர்கள் அந்த உலகத்திலே இருக்கின்ற பொழுது அந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த பொல்லாத்தனங்கள் தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள, அவர்களை உண்மையிலே வழி நடத்த அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குமாறு அல்லது பாதுகாப்பு கொடுக்குமாறு செபிக்கின்றார். இன்றைய நாள் ஒரு செபம் என்பது எதற்காக சொன்னால், நாங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்களாக மாறியதன் பேறு பலனை பெற வேண்டும். இவ்வாறு நாங்கள் கிறிஸ்துவிற்குரியவர்களாக நற்செய்தியை நம்பி நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களாக எங்கள் சிலுவைகளை சுமந்து கொண்டு நாங்கள் இயேசுவை பின்பற்றி செல்லுகின்ற பொழுது மகிழ்ச்சி எமக்குள் நிறைவாக இருக்க இயேசு விரும்புகின்றார். நாங்கள் இவ்வளத்தையும் செய்த பிறகு இதை இயேசுவுக்குரியவர்களாக மாறி இயேசுவை பின்பற்றி எங்களோட சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவுக்காக நாங்கள் எங்களையே ஆகுதியாக்குகிற அளவிற்கு இயேசுவை போல் நானும் மறு கிறிஸ்துவாக வாழுகின்ற அந்த அளவிற்கு நான் முழு மூச்சோடு பலத்த பிரயாசை எடுக்கின்ற பொழுது எனக்குள் மகிழ்ச்சி தங்க வேண்டும், மகிழ்ச்சி எனக்குள் பொங்க வேண்டும், பிரவாகிக்க வேண்டும். ஆகவே அந்த மகிழ்ச்சி எங்களுக்குள் இருக்கிறதுக்காக இயேசு எங்களுக்காக மன்றாடுகிறார். எவ்வாறு என்று சொன்னால், எங்களை ஒரு தனி தீவிலில் ஒரு தனி மனிதனாக வச்சு கொண்டு மன்றாடையில் வடிவாக உலகம் சார்ந்த மக்கள், அந்த மக்கள் மத்தியில் நாங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கத்தோலிக்கனும் எங்களை நிலை நிறுத்தி அதிலே செபிப்பார். எவ்வாறு என்று சொன்னால், நாங்கள் ஒரு கூட்டு குழு வாழ்விலே, நாங்கள் ஒரு ஒன்றிணைந்த சமூக வாழ்விலே வாழுகின்ற மக்கள். ஆகவே நாங்கள் இந்த கூட்டு குழு வாழ்வு அல்லது ஒன்றிணைந்த வாழ்விற்குள் வாழுகின்ற பொழுது நாங்கள் அயலவரோடு உறவுகளை, நட்புகளை, அயலவரோடு தொடர்புகளை, வாழ்வின் யதார்த்தத்தை நாங்கள் நிறைவாக பரிமாற வேண்டும். ஆகவே நிஜத்திலே யதார்த்தத்திலே நாங்கள் மனிதர்களோடு பழகுகின்ற பொழுது ஆங்காங்கே மகிழ்வு, சந்தோஷம், நன்மைகள், பலாபலன்கள், மகிழ்வு சந்தோஷம் இருப்பதை போன்று ஆங்காங்கே இசகு பிசகுகள், எரிச்சல் பொறாமைகள், காய்மகாரங்கள், ஏற்றத்தாழ்வுகள், பாகுபாடுகள், புரிந்து கொள்ளாத நிலைகள், ஏற்றுக்கொள்ளாத மனப்பக்குவங்கள் ஆங்காங்கே இந்த கூட்டு ஒருங்கிணைந்த ஒன்றித்த ஒரு சமூக வாழ்விற்குள்ளே, குழு வாழ்விற்குள்ளே, அது குடும்பத்துக்குள்ளாக இருக்கலாம், கணவன் மனைவிக்கு, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, சகோதர சகோதரங்களுக்கிடையே, அல்லது உறவுகள், நட்புகள், மச்சான், மாமா, அத்தை, சித்தி, பெரியப்பா என்று நாங்கள் கொள்ளுகின்ற அந்த உறவு முறைகளுக்குள்ளேயே நாங்கள் இந்த தீயோர்களை சந்திக்கக்கூடும். நாங்கள் மனிதர்களோடு உறவு கொள்ளுகின்ற பொழுது அவர்களை புரிந்து கொள்ளுகின்ற, விளங்கி கொள்ளுகின்ற, பார்க்கின்ற அல்லது அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற விதங்கள் வேறு. ஆனால் சில வேளைகளில் அவர்களுடைய நிஜங்கள், யதார்த்தங்கள்,
உள்ளார்ந்த வாழ்வு வெளிப்படுகின்ற பொழுது நாங்கள் சில வேளை கேட்போம், அட நீயா இப்படி செய்தாய், இதை நீயா சொன்னாய், உனக்குள்ள இருந்தா இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சுது, அல்லது உன்ற கையாலேயா நீ இதை செய்தாய் என்று நாங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, வியப்பு கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த மனித உறவுகளுக்குள்ள ஆங்காங்கே விரிசல்களும் இடவழிகளும் ஏற்படும் என்பதை இயேசு தத்ரூபமாக சொல்லியிருக்கின்றார். இதுதான் எங்களோட இரட்சணிய வரலாற்றில், எங்களோட மீட்பு திட்டத்தில் காலாகாலமாக நடந்தேறியது. ஏதோ கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில தான் பெரிய இடவழி என்றல்ல. கடவுள் எதிர்பார்ப்பது எங்களோடு சேர்ந்து வாழ, கூட்டு வாழ்விற்காக குழுவாக வாழ, இந்த சமூக வாழ்வுக்குள் வாழ படைக்கப்பட்ட என் சக சகோதரனோடு நான் நல்லுறவு கொள்ளவில்லை என்று சொன்னால், அவர்களை நான் எதிரியாக அல்லது தீயோனாக நான் என்னை மாற்றுகின்றேன் என்று சொன்னால், அவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில் இந்த கத்தோலிக்க வாழ்வினுடைய பேறு பலன் என்ன? நாங்கள் இந்த வாழ்க்கையிலே மகிழ்வை கொண்டிருக்கவும், கிறிஸ்துவிலே தங்கியிருக்கவும், நாங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்களாக மாறுகின்ற பொழுது உலகம் சார்ந்தவற்றை, உலக காரியங்களுக்கு, அழிந்து போவதற்கு முதலிடம் கொடுக்காமல் நிலை வாழ்வுக்குரியவற்றிற்கும் ஆன்மீகத்துக்கும் ஞான வாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுக்க இயேசு எங்கள் எல்லாருக்காகவும் இன்றைய நாளிலே செபிக்கின்றார். அந்த செபத்திலே அழைப்பு விடுக்கின்றார். வடிவாக இயேசு எங்களுக்கு சொல்லுவார் தன்னுடைய செபத்திலே, தந்தாய், நாங்கள் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்க. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை எங்கள் தந்தை எங்களுக்கு பொறுக்க வேணும் என்று கேட்கின்ற நாங்கள் இன்று இயேசு அதையே எங்களுக்கு மகிழ்வுக்காக, நல்வாழ்வுக்காக, பாதுகாப்பான தீயோனிடமிருந்து வரக்கூடிய அந்த அச்சுறுத்தல்கள், சவால்கள், எங்கள் வாழ்வின் ஆபத்துக்களிலே இருந்த எங்களை விடுவிப்பதற்காக வடிவாக சொல்லுவார். தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்க அருள் கூறுமாறு எங்கள் ஒவ்வொருவருக்காக கேட்டு நிற்கின்றார். இதை விட எங்களுக்கு என்ன வேணும்? இயேசு எங்களை மனிதாவதாரம் எடுத்து வந்து வெறுமனையை ரட்சித்து விட்டு போனது மட்டுமல்ல, தொடர்ந்து எங்களுக்காக சபிப்பதாகவும், தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுவதாகவும், தொடர்ந்து எங்களுக்கு ஒரு துணையாளரை தந்து வழிநடத்துவதாகவும், நாங்கள் இங்கே இருக்கின்ற மனிதர்களோடு ஒரு நல்ல சமூக உறவிலே அப்போஸ்தலிக்க, கத்தோலிக்க, கிறிஸ்தவ நேயம் நிறைந்த, கிறிஸ்தவ மனம் நிறைந்த, கிறிஸ்தவ மனம் கொண்ட ஒரு வாழ்வுக்குள் வளர இன்றைய நாள் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. நாங்கள் இன்றைய நாளை மகிழ்வின் நாளாக, இறைவனின் நாளாக்கி கொள்ள நல்லதொரு நாளாக இதை பயன்படுத்துவோம். உங்களுக்கு இறை ஆசீரும் இறை வழிநடத்தலும் பாதுகாப்பும் கிடைப்பதாக. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.